பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கட்சியே எந்த பாமகன்ற நிலைமையில் இருக்குது. இருக்கிறது 6 எம்எல்ஏ, அதுவும் 3 எம்எல்ஏவாக பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க வந்து முதல்ல திமுகவுடைய போலான்ற ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே வந்தாலும் அது சாத்தியமே இல்லை. அவங்க திமுக கூட வரமாட்டாங்க. திமுகவும் சேர்க்கவும் சேர்க்காது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க போய் அதிமுகவோட சேர்றாங்க. அதிமுக கூட சேர்ந்தா கூட நமக்கு ஏதாவது 1-2 கிடைக்கும். போன தடவை நம்ம வந்து 6 எம்எல்ஏவும் அதிமுக கூட வச்சு தான் நம்ம வாங்கினோம். ஸோ அங்கேயே போயிடலாம். ஏன்னா அழுது சீட்டு வாங்கினாங்க. 10.5 இடஒதுக்கீடு வாங்கி அழுது வாங்கினாங்க. அதுவும் இப்போ இல்லை. அதனால் இங்கே மறுபடியும் அங்கேயே போயிடலான்னு சொல்லி தான் அங்கே போகிறாங்க. அதுக்குள்ளே அப்பாவும் மையனும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த அப்பாவும் மையனும் பிரிஞ்சது வந்து கொள்கை அடிப்படையில் பிரிஞ்சாங்களா அப்படின்னு தான் போய் பார்க்கணும். கொள்கை அடிப்படையில் எனக்கு சாதி வேணாம், சாதி ஒன்றும் கிடையாது, மதம் வேணாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கொள்கை வேற அப்படின்னு அவங்க பிரிஞ்சாங்கன்னா திமுக வந்து எந்த கொள்கை சிறந்ததோ, ஒருவேளை அப்பா பாமக வந்து எனக்கு சாதியே வேணாம், சாதி வந்து ஒரு இதுக்கு சமம், நான் வந்து பொது தலைவர் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரை வந்து திமுக சேர்த்துக்கலாமா வேணாம்னு பரிசீலனை பண்ணும். அது அதுக்கப்புறம் முடியுது. ஆனால் அவங்க வந்து குடும்ப சண்டை. இது யார் கட்சின்றது குடும்ப சண்டை. கொள்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. அப்போ மாம்பழ சின்னத்தில் தான் அவங்களுக்கு பிரச்சனை.